அண்ணா என் காதலியா இருந்துகிட்டு என்னையே வந்து உன் மூஞ்சிக்கு காதலி வேறையா? ஏன் என் மூஞ்சிக்கு உன்னை போல எத்தனை காதலிங்க கிடப்பாங்க தெரியுமா? இப்பவே ஒரு கண்ணு மூடி இருக்கிறேன். நீங்களா? அத குடு இப்படி என் மீச. ஆமா, இது என்ன தாடி போய் மீச வந்திருக்கு? அதெல்லாம் பெரிய கதை, அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். வா வா, அப்படியே போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். காடு வேலையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. காடு வேலையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. மண்ணை பொழந்து சொரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கனிகை வெட்டி, மண்ணை பொழந்து சொரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கனிகை வெட்டி, மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும், மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும். வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்ட துயரினி மாறும், ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். அவர் பட்ட துயரினி மாறும், ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். காடு வளைஞ்ச மச்சான், நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். காடு வேலையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. தேடிய செல்வங்கள் வேறு இடத்திலே சேர்வதனால் வரும் கொள்ளையடி. பரம்பரை வாழ்வதற்கு நீ பண்ண வேண்டியது என்ன மச்சான்? தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நேரையாது சிந்திச்சு முன்னேற வேணுமடி. வாடிக்கை வரும் துன்பங்களை இன்னும் நீடிக்க செய்வது மோசமன்றோ? இருள் மூடி கிடந்த மனமு வெளுத்தது, சேரிக்கும் இன்பம் திரும்பும் அடி, இனி சேரிக்கும் இன்பம் திரும்பும் அடி. காடு வளைஞ்ச மச்சான், நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம், நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம், நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். மகிமை பொருந்திய குருநாதர் அவர்களே, பெரியோர்களே, பொதுமக்களை, நமது நாட்டின் நலம் கருதி சில புதிய சட்டங்களை அவசரமாக நிறைவேற்றி உடனடியாக அமலுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அந்த புதிய சட்டங்களை நமது அமைச்சரும் தளபதியும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அவைகளை படிக்க சொல்கிறேன். உங்கள் விருப்பையோ வெறுப்பையோ பயமின்றி தெரிவிக்கலாம். படியுங்கள். உழுபவனுக்கு நிலம் உரிமையாக்கப்படுகிறது. உரிமைக்காரருக்கு நஷ்ட ஈடு நிலத்தின் பெருமானத்தின் 1/4 பங்கு. என்ன அநியாயம்! விளைச்சல் காலத்தில் நிலவரி விளைச்சலில் 1/6 2 ஆண்டுகள் தொடர்ந்து விளையாமல் போனால் குடும்பத்தின் தேவைக்கேற்ற மானியம் வழங்கப்படும். பெரிய மாளிகைகளில் சிறு எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் வாழ்வது கூடாது. ஒரு பகுதி அவர்களுக்கு போக மீதி பகுதியில் குடிசை வாழ்வோரை கொண்டு வைக்கப்படும். குடிசைகளை என்ன செய்வது? தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும். தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு லாபத்தில் 10%,
மற்றவை தொழிலாளர்களுக்கும் பிரித்து தரப்பட வேண்டும். அப்படி என்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள். தவறு. பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள். 5 வயது ஆன உடனேயே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்த்து விட வேண்டும். தவறினால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு. வசதி இல்லாத பெற்றோர்களை என்ன செய்வது? அவசரப்படாதீர்கள். பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. பொக்கிஷம் காலி. மக்களிடமிருந்து பெற்ற வரிப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம். படியுங்கள். கலப்பு மனம் செய்வோருக்கு அரசாங்க செலவில் திருமணம் செய்து வைக்கப்படும். கலப்பு மனத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் முதல் சலுகை அளிக்கப்படும். பிச்சை எடுப்பதும் குற்றம், பிச்சை இடுவதும் குற்றம். விவசாயிகள் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் 1 வீடு, 5 காணி நிலம், 2 காளைகள், 4 கோட்டை விதை நெல், 1 கலப்பை தரப்படும். விவசாயிகளையே பார்க்கிறார் மன்னர். நகரத்தை பற்றி கவலையே படவில்லையே. நகரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு உதவியும் இல்லையா? அவர்களை பற்றி எங்கே கவலைப்பட போகிறார்கள்? முழுவதையும் கேளுங்கள். அதேபோல் நகரத்தில் வாழ்பவருக்கு திறமைக்கேற்ற தொழில் கொடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படும். ஆண்டான் அடிமை, தாழ்ந்தவன் உயர்ந்தவன், தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் பாபம், வீதியில் நடக்கக்கூடாது, கோவிலில் நுழையக்கூடாது, பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று யார் சொன்னாலும் தடுத்தாலும் 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். கற்பழித்தால் தூக்கு தண்டனை. எல்லா குற்றவாளிகளும் கருணை மனு சமர்ப்பிக்கலாம். ஆனால் கற்பழித்தவனுக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாது. இந்த சட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். தேவையில்லையா? இந்த சட்டங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல. உங்கள் அபிப்பிராயம் என்ன? எங்களுக்கு இந்த சட்டங்கள் தான் தேவை. பார்த்தீர்களா? உட்காருங்கள். கூடிய விரைவில் உங்கள் ஆட்சி நிறுவப்படும். என்ன தங்கச்சி? ஒண்ணுங்களே வந்து அண்ணே நீங்களா? வாங்கண்ணே. இந்த அம்மாவுக்கு நான் யாருன்னு சொன்னா தேவையில்ல. என்ன உனக்கு இந்த ஆளு முன்னே தெரியுமா? தெரியுமாவா? ஐயோ ஐயோ, இந்த ஆளு அன்னைக்கு குதிரைக்கு வச்சிருந்த கோழி. ஏன் தடுக்கிற? ஒண்ணு இல்ல, இந்த குதிரை முட்டை இல்ல, குதிரை முட்டை. குதிரை முட்டை. அதான் இந்த முயல் கூட தேடி போச்சே, அதான் சொல்றான். இல்ல அட அது இல்லண்ணே, அன்னைக்கு குதிரைக்கு வச்சிருந்த 100 முட்டைகளை. 100 முட்டைகளா? இல்லம்மா, அதை குஞ்சு பொறிக்க வச்சிருந்தான், அதை சொல்றான். யோ, ஓஹோ, அதெல்லாம் உனக்கு என்ன வேலை? நான் மகாராஜாவுக்கு வேண்டியவனா இல்லையா? சொல்லு. மகாராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவராச்சே. ஆமா, மகாராஜா எங்க? இப்ப வந்துருவாரு, அதுக்கு தான் போறேன். சரி சரி போ. வரேனே. போயிட்டு வா தம்பி, போயிட்டு வா. ஏய், எழுந்து எழுந்து. ஏன்? ஐயோ, மகாராஜா உட்கார்ந்து எடுத்து நீ உட்கார்ந்துட்டியா? எழுந்திருக்கவே இல்லையா? மகாராஜாவா? அவன் யார்? அவன் என் வேலைக்கார மாதிரி. பாவி, மகாராஜா உன் வேலைக்கார மாதிரியா? இரு உன்னை. என்ன இது? சகாயம்? ஒண்ணுமில்லைங்க மகாராஜா, இவர் வந்து உங்க நண்பர்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன். நீங்க உட்கார இடத்துல இவர் உட்கார போனாரு. பரவாயில்ல ராமணி, நான் வெளிநாடு சுட்டு போயிருந்தேன்ல, அப்ப இவர் என்னுடைய நண்பர் ஆயிட்டாரு. வந்து நீ உனக்கு கலப்பா இருக்க, நீ போய் ஓய்வு வச்சுக்கோ. வரேன். நீ இங்கே இருக்கணும். மனோகரின் நிலையை மாறப்போகிறது. இதைக் கொண்டு இன்றிரவு 2ஆம் ஜாமத்தில் நம் வசம் இருக்கும் மார்த்தாண்டனை ரகசியமாக கல்லறைக்கு கொண்டு வரச் சொல். ஏன் மன்னனை அங்கேயே கொன்று? மன்னனை கொல்வதா? இன்னொரு மன்னன் உயிரோடு இருக்கும் வரையில் மார்த்தாண்டனும் உயிர் வாழ்ந்து தீர வேண்டும். கார்மேகா, மன்னனை கொல்ல அல்ல, அவன் தன் மனைவி மேல் கொண்ட மாசில்லா காதலை கொல்ல. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே.
சொன்னாலும் புரியாது மண்ணாளும் வித்தைகள். அந்த நாடோடி நாட்டுக்குத்தான் மன்னனாக்க முடிந்தது அந்த மதிகட்ட மந்திரியால். மனோகரிக்கு மணாளனாக்க முடியவில்லை. இருவரையும் பிரித்தே வைத்திருக்கிறார். கல்லறைக்கு இருவரையும் அனுப்பினால் தனிமை ராணியின் தாபத்தை தூண்டும். தன் இதயத்து கதையெல்லாம் எடுத்துரைப்பார். அதை மன்னனை காணச் செய்தால் மனம் குமுறுவான். தன் உருவத்தில் மாற்றானை கொண்டு மந்திரி அரசியல் சூதாட்டம் நடத்துகிறான், மனைவி காதற்களியாட்டம் நடத்துகிறாள் என்று நம்புவான். நாம் நீட்டுவோம் ஒரு பத்திரத்தை, ஆத்திரத்தில் இட்டு விடுவான் கையெழுத்தை. அதன் பின் நாம் மாற்றி விடுவோம் இந்நாட்டின் தலையெழுத்தை. தங்கள் மனவாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது எப்படி அவர் மனதை மாற்றும்? தாங்கள் தங்கள் தந்தையாரின் கல்லறைக்கு போகும்போது சமயம் பார்த்து மன்னரிடம் இதை கொடுத்து முகரச் செய்யுங்கள். அதன் பின் மன்னர் உலகையும் மறந்து விடுவார். அவருக்கு மிஞ்சுவது தங்கள் எண்ணம் ஒன்றுதான். கணவரை தன்மேல் அன்புள்ளவராக செய்ய ஒரு பெண்ணுக்கு அன்பும் பண்பும் தான் தேவை. மன்னரின் மூளை குழம்பி பைத்தியமாகிவிடக் கூடாதே என்றுதான் குருநாதர் கவலைப்படுகிறார். குருநாதர் மீது நம்பி இருந்தால் அவர் இஷ்டப்படி நடவுங்கள். இல்லையாயின் ஐயா இப்படி கொடுங்க, வாங்கிக் கொள்ளுங்கள் அம்மா. ஜனனி பேரை சொல்லி கூப்பிட்டு நீ எங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சகாயத்தை எதிர்பார்க்கிறேன்னு தெரியுது. ஊருக்கு வெளியே இருக்கிறதே பழைய அரண்மனை தோட்டம். அங்கே 4 விளக்கு கம்பத்தருகில் மதனாவை நான் சந்திப்பதாக சொல்லி இருக்கு. எடுப்பே சரியா இல்லையே. நம்ம கௌரவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு அனுப்புறாருல தோணும். இல்லை சகாயம், இந்த மாதிரி நண்பர்கள் செய்யும் காரியத்தை தான் கவிஞர்கள் எல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள். புகழ் இந்த மாதிரி காரியத்துல கூட புகழ் இருக்கு. ஆமா அப்படி நான் சொல்லு. இன்று நான் அவளை சந்திக்க முடியாது என்று நினைக்கிறேன். வேற ஏதாவது விளையாடாமல் சொல்வதற்கு காலையில் நீ பார்த்த சுரங்கப்பாதையின் வழியாக மதனாவை யாருக்கும் தெரியாமல் இங்கு அழைத்து வந்து விட வேண்டும். இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். தெரிஞ்சவனை அழைச்சிட்டு வரனால தப்புன்னு இல்லை. நான் இப்பயே போறேன். என்ன நான் போறேன். அங்க ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் முண்டம் தான் வரும். கவனிச்சுக்கப்பா. பயப்படாத. வாழ்க மன்னவர். வணக்கம். தங்கள் தாய் மாமனாரின் மறைவு நாள் இன்றுதான் என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். அறிவேன். எப்படி மறந்திருப்பார்? இன்று ராணியாரும் மன்னரோடு வருவதை நேற்று இரவே ராணியார் மன்னரிடம் சொல்லி இருப்பார்கள் அல்லவா? சொன்னார்கள் சொன்னார்கள். அதோ ராணியாரும் வந்து விட்டார்கள். வாருங்கள் வாருங்கள். ஏன் மன்னர் புறப்படலாமே? என்ன மனோகரி, புறப்படலாமா? யாரது? நான் தான். தெரியல? தெரியுது. எதுக்கு வந்த? என்னம்மா இது? புது பணக்காரன் பழைய சினையனை பார்த்து கேட்கிற மாதிரி. நான் ஒண்ணும் புது பணக்காரியும் இல்ல, எனக்கு திடீர் அதிர்ஷ்டமும் வரல. நீதான் குரங்கு ஆந்தியா மாறின மாதிரி காட்சி அளிக்கிற. நான் அப்பவே சொன்ன அவங்கிட்ட. இந்தாங்கம்மா. என்ன கோவிச்சுக்காதீங்கம்மா. வீராங்க உங்களை கையோட கூட்டு வர சொன்னா. ஏன் அவர் இங்க வரக்கூடாதா? வரக்கூடாது. அப்ப நானும் அங்க வரக்கூடாதுங்க. சரி. கோவிச்சுக்காதீங்க. நீங்க அவன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். போன உடனே திரும்பிடலாம். இப்ப அவர் எங்க இருக்காரு? ஐயோ, அதை போற வழியில சொல்லிட்டு வரேன். சரி நட. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து பேசாம வா. எங்க எங்க அவர்? அவர் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. சின்ன விஷயமா போயிருக்காரு. சீக்கிரமா திரும்பிடுவாரு. எனக்காக காத்திருக்காருன்னு
சொன்னீங்க? ஆமா அவர் காத்து ஒண்ணு செய்யுங்களேன். கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா தேவை. கொஞ்சம் உட்காருங்க. நீங்க போங்க. வேடிக்கையாக பேசி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. நேரமாகிவிட்டதே. அரண்மனைக்கு புறப்படுவோமா? இந்த பாலை குடியுங்க. மனம் சொல்லி கை கொடுப்பது. அப்படி அழகான காட்சி இல்லையா? அழகான பாதிதான் உங்களுக்கு. நானும் பசியோடு இருக்கிறேன். அருமையாக இருக்கிறதே. பாலில் சுவை அதிகம். கருணையே உருவான பசு கொடுத்த பால் அல்லவா? கனி கொடுத்தால் தாய், பால் கொடுத்தால் பசு. எங்க இன்னும் அவரை காணோம்? அவரு போன விஷயத்தை முடிப்பாரு. முடிச்ச உடனே புறப்படுவார். புறப்பட்ட உடனே வந்துடுவார். என்ன சின்ன விஷயம் சீக்கிரம் வருவாருன்னு சொன்னியே. ஆமா, அரசாங்கத்துல சின்ன விஷயம் திடீர்னு பெரிய விஷயமா மாறிடும். பெரிய விஷயம் சின்னதா மாறிடும். இத பாரு, இனிமே என்னால சும்மா இருக்க முடியாது. அப்போ ஒண்ணு செய்யுங்களேன். நீங்க முன்னுக்கு பெண்ணுக்கு நடந்துகிட்டு இருங்களேன். என்ன சொன்ன? அவன் போன இந்த மலராவது உங்கள் மனோகரி கொடுத்ததாக இருக்கட்டும். பெற்றுக் கொள்ளுங்கள். மலரா? ஆம், மலராத உங்கள் இதயத்தை மலர வைக்க, அதில் மனோகரி என்னும் மனம் பரப்ப. தூரத்திலிருந்தே மனம் பரப்புகிறதே. ஏன் அருகில் வைத்து மனம் நுகர ஆசை இல்லையா? சாரதா, இவ்வளவு நேரம் என்னிடம் காட்டிய அன்பெல்லாம் போலி என்று எனக்கு புரிகிறது. இந்த மனோகரி எப்போதும் போல் தனியாகவே கிடந்து சாகட்டும். அழாதே மனோகரி. என்னை அப்படி தவறாக எண்ணி விட்டாயா? இதோ உன்னை சிரிக்க வைக்கிறேன் பா. எங்க? புனிதம் கெட்டுவிடும். புனிதமாவது எங்க? மனோகரி, என்ன இது விளையாட்டு? மனோகரி, மனோகரி, இப்படியும் ஒரு பெண் இருப்பாளா? மனோகரி, மனோகரி, ஆபத்து, ஆபத்து. என்ன நடந்தது? ராணியார் மயக்கமாக விழுந்து விட்டார்கள். ஏன் நீ யாருக்கு சொல்லிவிட்டாயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராணியார் ஏதோ மலரை வைத்து பேசிக் கொண்டே இருந்தார்கள். அப்படியே மயக்கமாக விழுந்து விட்டார்கள். சரி சரி, தூக்கி கொண்டு வா. ராணி நரைக்கே கொண்டு போய் விடுவோம். நானா? என்னால் முடியாது. நான் தொட மாட்டேன். இல்லை என்றால் நாம் ஆடு நாடுமே வெளியாகிவிடும். மண்ணாங்கட்டி உங்கள் நாடகம் நீங்களும். போனா போன இடம், வந்தா வந்த இடம். வேலையாம் வேலை, பொல்லாத வேலை. என்னை சந்திக்கிறதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கு அவருக்கு? அம்மா, கதவு திறக்கப்படாதுமா. பாத்தியா இந்த காட்சி? பாத்தியா அவரோட அவசரமான வேலை? என்ன இங்க இருக்க சொல்லி, என்ன இங்க இருக்க சொல்லி வேற ஒரு பெண்ணை தூக்கிட்டு
கவலைப்படாதீங்க, அங்க வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு பொண்ணு, அதுக்கு காயம், அதான் சகாயம் சகாயம். இதுல அவருக்கு என்ன ஆதாயம்? ஐயோ, இது ராஜாங்க சம்பிரதாயம். இதுக்கு நீ உணர்ந்தையா? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்க? இந்த பாருங்கம்மா, உங்க விஷயத்துல மட்டும்தான் நான் உடந்தேன். அது நமக்கு தெரியாம ஏதோ தனியா நடக்குது. நடக்கும். ஏன் நடக்காது? இந்த மதனை ஏமாந்தா எல்லாம் நடக்கும். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற வரைக்கும் தான் கண்ணே முக்கியங்கிறதெல்லாம். கொஞ்ச நேரம் பிரிஞ்சா போதும். வரட்டும், அங்கே வரட்டும், பேசிக்கிறேன். நீங்க இங்க இருந்து இப்ப போனீங்கன்னா அவன் அநியாயமா கொண்டுடுவா. இங்க இருந்து இப்ப நீ போக விடலன்னா உன்னை கொண்டுடுவேன். அதை செய்யுங்க, அப்பதான் என்னுடைய தியாகத்தை பத்தி அவனுக்கு தெரியும். நீங்க அப்படியா தியாகம் பண்ண போறியா? இரு. எங்க போறீங்க? இந்த வாங்க. அது நான் செத்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும். பயப்பட வேண்டாம். நவமணி, ராணி பத்திரமா பார்த்துக்கொள், நான் வருகிறேன். சகாயம், என்ன இது அலங்கோலம்? அம்மையாரின் போர்க்கோலம், அதனால் அடியேன் பெற்றது இந்த அலங்கோலம். அப்படியா? சரி சகாயம், எங்க நான் போறேன். இந்த உன் உடம்பு ஜாக்கிரதை. மதனா, அடே, என் பேர் இன்னும் நினைவிருக்கிறதே. இங்கு வந்ததும் அவள் பேர் மறந்து விட்டதா? எவள் பெயர்? இன்னும் நான் ஏமாற மாட்டேன். ஒரு பெண்ணை கையில் தூக்கி கொண்டு போன போது உங்கள் இதயம் என்னை வஞ்சித்தது, என் கண்கள் என்னை வஞ்சிக்கவில்லை. இந்த நாட்டின் ராணி அவள். கல்லறைக்கு சென்ற போது மயக்கமுற்று விழுந்து விட்டார். கவனிக்காமல் இருந்தால் யாராவது சந்தேகப்படுவார்களே, என் நடிப்பு வெளியாகி விடுமே என்று என் கரங்களில் தூக்கி சென்றேன். அப்போது உங்கள் மனம் படக் படக் என்று அடித்திருக்கும், பந்தய குதிரை போல் துடித்திருக்கும். உணர்ச்சி வசப்பட்டுத்தானே உங்கள் கரங்களிலே சாய்ந்தாய். கண்டது போல் பேசாதே. என் தாயை தவிர நான் வேறு யாரையும் வணங்கியதில்லை. ராணியை நான் தூக்கிச் சென்றது என் தாய்க்கு செய்யும் கடமையை போன. உங்கள் கடமை முடிந்த பிறகு கூப்பிடுங்கள், வருகிறேன். அவர் கவனிப்பதே இல்லை. அத்தான் என்று அருகில் சென்றார். அறிமுகம் இல்லாதவர் போல் நடக்கிறார். ஆவியை தீபமாக்கி அவர் வாழ்வுக்கு ஒளியாக்க நினைக்கிறேன். அவர் அதை கருதவே இல்லை. நவமணி, சீக்கிரம் வா. என்னம்மா? அதோ பார். நவமணி, குருநாதர் சொன்னதை விளைத்தானா? நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சரி. அப்பா, நான் வரேன். நாளைக்கு அவர் வரல. ஆமா, நான் சொல்லிடுறேன். ஜாகிரதை. தலை தப்புல தம்பரா முடியுமா போச்சு. பெரிய இதா இருக்கு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. ஜாகிரதை. சரிங்க. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம், உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. கல்வி கற்றோம் என்ற கர்ப்பத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. கல்வி கற்றோம் என்ற கர்ப்பத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து கல்
இல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில் தான் இன்பம் என் தோழா, காண்பதில் தான் இன்பம் என் தோழா. இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும், இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழா, இன்பம் உண்டாவதில்லை என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா, அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம், பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் கிட்டுவதே இல்லை என் தோழா, கிட்டுவதே இல்லை என் தோழா. உனை இந்த தாய் நாடு உனை இந்த தாய் நாடு உயர்வதிலே இன்பம், உனை இந்த தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா, உண்டாகும் என்றே சொல் என் தோழா. வீராங்கா, ஜாக்கிரதை. பயப்படாதீர்கள். அத்தா, ஏன் இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமாக வந்ததாக நீ எப்போதாவது சொல்லியிருக்கிறாயா? அது சரி, அப்பா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். வீரா, இவர் கண்ணை கட்டி அப்பாவிடம் அழைத்து செல்லுங்கள். அத்தா, அப்பாவிடம் ஏதாவது தாறுமாறாக பேசிவிடாதீர்கள். பயப்படாது, அப்படி வந்து நேராக வரட்டுமா? ஜாக்கிரதை. பரிதாபம், தங்கள் நிலை மிகவும் பரிதாபம். சொத்து சுகம் அந்தஸ்து எதையும் இழக்க சகிப்பாள் ஒரு பெண். ஆனால் தன் கணவன் இன்னொருத்தியுடன் வாழ்வதை காண சகிக்க மாட்டாள். அதையும் சகித்துக் கொள்ள நான் சித்தமாயிருக்கிறேன். குருதேவா, என் வேதனை எல்லாம் என் வாழ்வு பாழ்படுமே என்றல்ல, அவர் வாழ்வுக்கு எந்த ஒரு இடையூறும் நேரக்கூடாது என்பதுதான். கலகக்காரர்கள் கழுகு போல் வட்டமிடுவதாக அறிகிறேன். மன்னர் வெளியே செல்லும் வேலை அறிந்து அவருக்கு ஏதாவது தீங்கு செய்துவிட்டார் நாடு என்ன ஆகும்? மக்கள் என்ன ஆவார்கள்? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போது மன்னர் எங்கே? அந்த பெண்ணை தேடித்தான் போயிருக்கிறார். குருதேவா, இந்த பாதைதான் மன்னர் இறுதி வரை செல்லும் பாதையா? அப்படி விட்டுவிட நாங்கள் என்ன ஆடு மாடுகளா? அவரை காப்பாற்றுங்கள். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் அப்படி செய்திருந்தால் இந்த நாட்டுக்கும் குருதேவருக்கும் பெரிய துரோகம் செய்திருப்பீர்கள். அந்த பெண் எங்கிருந்தாலும் சரி, கண்டுபிடித்து விடுகிறோம். போதுமா? அவள் இருப்பிடம் நமது காவலனுக்கு தெரியும். குருதேவா, தாங்கள் ஆறுதல் கூறிக்கொண்டிருங்கள். நான் சென்று மன்னரே அந்த பெண்ணையும் அழைத்து வருகிறேன். அந்த பெண்ணுக்கு துன்பம் எதுவும் நேராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குருதேவா, அத்தானுடைய மனம் புண்ணாகும்படி எதுவும் நடந்துவிடக் கூடாது. நான் நம்பி இருப்பது உங்களைத்தான். நம்பினோர் கெடுவதில்லை, இது நான் மறை தீர்ப்பு. இதோ வர்றாங்க அந்த அம்மா தான். எங்க இருந்து வருகிறாய்? ஆகாசத்துல இருந்து. மரியாதையாக பதில் சொல். எங்கிருந்து வருகிறாய்? அதை கேட்கறதுக்கு நீ என் எஜமானம் இல்ல, பதில் சொல்றதுக்கு நான் உன் வேலைக்காரம் இல்ல. போகட்டும். எங்கே உன் காதலன்? சரிதான், முதல் கேள்விக்கே பதில் சொல்லல. ஐயா ரெண்டாவது கேள்வி வேற கேட்கிறாரு. காதலன் இருக்கிற இடத்தை இவருக்கு சொல்லணுமா? இல்ல சொல்ல மாட்டாய். நிறுத்தையா? நீ சத்தம் போட்டா அதுக்கு மேல நான் சத்தம் போடுவேன், தெரியுமா? என்ன பயமுறுத்துறியா?
இவளை எடுத்து வாருங்கள். இவள் காதலன் வருகிறானா இல்லையா என்று பார்ப்போம். அவரை ரொம்ப நல்லவர் இல்ல நினைச்சேன். நாரோட சேர்ந்த பூவும் நாருன்னு சொல்ற மாதிரி இங்க வருது ஒரு வட்டச்சிவிங்கி. அதுதான் நம்ம ராஜாவுக்கு எடுக்குது. நான் கூட இருந்தா ராணி அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதி. அப்பா, என்னம்மா? நீங்க ஒரு உதவி செய்யணும். என்னம்மா? ஒருவேளை அந்த ஆள் இங்க வந்தா விடக்கூடாது, இங்கேயே கட்டி போடணும். அடையப்பா, இதத்தான் நான் பெரிய உதவின்னு சொன்னேன். நீ புறப்படமா? நான் துணைக்கு வரட்டுமா? வேண்டாம்ப்பா, அரண்மனை வண்டி வந்திருக்கு. அந்த பயம் வரட்டும். நல்ல சமயம். அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்பவே கல்யாணத்தை பத்தி கேட்டு சம்மதம் வாங்கிக்கணும். ஆகா, என்ன ஆச்சரியம்! இவ்வளவு சீக்கிரமா பலன் கிடைக்க போகுது. என் காண கிடைக்காத தங்கம், என் காண. பாடாதீங்க. இந்த மாதிரி கட்டத்தை பாடாம வேற எந்த கட்டத்தை பாடுவாங்க? சத்தம் போடாதீங்க. அப்பா இப்ப வருவாரு, ஜாக்கிரதை. இதுலதான் உங்க தைரியத்தை பார்க்கணும். என்ன? அப்பா பயமுறுத்துவாரு, அடிக்க வர்றது போல கூட நடிப்பாரு. பயப்படாம எதிர்த்து பேசி. பயமா எனக்கா? இன்னைக்கு உங்க அப்பா என்ன பாடுபட போறார் பாரு. சரி, ஜாக்கிரதை. அவனே இன்னும் போலாமா? இதோ போறேன்ப்பா. என்ன என்ன சௌக்கியமா? மாமா? மாமாவா? ஆமா. இன்னைக்கு ஒன்னு ஒரு முடிவு பண்றது தீர்மானிச்சாச்சு. உங்களுக்கு முன்னாலே நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. மாமா, நீங்க ஒரு கோடை, சுஜாரிவே கிடையாது, ஏன் துணிவே கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா மண்டைய மூளையே கிடையாது. இந்த உருட்டல் மிரட்டல் இங்க நடக்காது. மாமா வாச்சேன்னு விட்டு வைக்கிறேன். யோ, உங்க மக என் மேல உசிரியே வச்சிருக்காங்க. நானும் அவன் மேல அவ்வளவு உசுர வச்சிருக்கேன். இத நீங்களே புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் அழகா கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாம். ஏண்டா, உனக்கு கல்யாணமாடா பண்ணி வைக்கணும்? பின்ன வேற ஏதாவது பண்ணி வைங்க, கட்டி போடுங்க. இல்லைன்னா நவமணியா அநியாயமா சரி எடுத்துட்டு போயிடுவேன். அப்படி என்ன? ஒரே முடிவுதான், அதையும் இப்போவே செய்துறதுன்னு. அதெல்லாம் நமக்கு நடக்காது. இந்த கட்டை அதுக்கெல்லாம் என்னது என்னது என்ன வெறும் கயிறு கட்டுறேன், தாலி கயிறு கட்டணும். கட்டுறதா? இருவனையும் வெட்டுறோம்.